பிரபாகரன் உயிருடன் பழநெடுமாறன் சர்ச்சை பேச்சு. ஸ்ரீலங்கா இராணுவம் உடனடிப்பதில். தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் உயிருடன் இல்லை எனவும் அவர் இறந்தமைக்கான ஆதாரங்கள் தங்களிடம் உள்ளதாகவும் ஸ்ரீலங்கா இராணுவம் தெரிவித்துள்ளது. 2009ஆம் ஆண்டு மே 18 இடம்பெற்ற இறுதிக்கட்ட போரில் தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் உயிரிழந்து விட்டதாகவும் அவர் உயிரிழந்தமைக்கான ஆதாரம் தம்மிடம் உள்ளதாகவும் ஸ்ரீலங்கா இராணுவ ஊடக பேச்சாளர் பிரிகேடியர் ரவி ஹேரத் தெரிவித்துள்ளார். தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரன் உயிரோடு இருப்பதாக தமிழ்நாட்டின் மூத்த அரசியல் தலைவர் பழநெடுமாறன் இன்றைய தினம் தெரிவித்திருந்தார். தமிழகத்தின் தஞ்சாவூரில் உள்ள முள்ளிவாய்க்கால் நினைவிடத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் பேசிய பழநெடுமாறன், இலங்கையில் ராஜபக்ஷக்களின் ஆட்சி தோற்கடிக்கப்பட்டுள்ள சூழ்நிலையிலும் பெரும்பான்மை மக்களின் சக்தி வாய்ந்த கிளர்ச்சியும் பிரபாகரன் வெளிவர சரியான நேரமாக அமைந்துள்ளதாக தெரிவித்திருந்தார். மூத்த அரசியல் தலைவர் பழநெடுமாறனின் குறித்த கருத்துக்கு ஸ்ரீலங்கா இராணுவம் பதிலளிக்கும் வகையிலே இவ்வாறான அறிவிப்பு வெளியாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. பழநெடுமாறனின் சர்ச்சை பேச்சிற்கு பதிலடி கொடுத்த தாயக சிரேஷ்ட ஊடகவியலாளர், தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரன் உயிரோடு இருப்பதாக தமிழ்நாட்டின் மூத்த அரசியல் தலைவர் பழநெடுமாறன் சர்ச்சை கருத்தொன்றை ஊடகங்கள் மத்தியில் பேசியுள்ளார். இவ்வாறான நிலையில் அவரின் சர்ச்சை பேச்சிற்கு வடதாயகத்தின் சிரேஷ்ட ஊடகவியலாளர் அமிர்தநாயகம் நிக்சன் பதிலடி கொடுக்கும் வகையில் தனது முகநூலில் பதிவொன்றை இட்டுள்ளார். அந்த முகநூல் பதிவில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது: ஈழத்தமிழர்களின் ஆயுத போராட்டத்தை இல்லாதொழிக்காமல் அவர்கள் கோரிய அரசியல் விடுதலையை பெற்று கொடுத்திருந்தால் இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் இன்று இந்தியாவுக்கு முழுமையான பாதுகாப்பு கிடைத்திருக்கும். 2009 பின்னர் அமெரிக்கா கூட பிராந்தியத்திற்குள் வலிந்து மூக்கை நுழைத்திருக்க வேண்டிய நிலையும் உருவாகியிருக்காது. தமிழ் பேசும் தாயகத்தில் சீனா ஆதிக்கம் செலுத்தி இருக்கவும் முடியாது. அத்துடன் சிங்கள ஆட்சியாளர்களிடம் கையேந்தி மேலும் விட்டு கொடுத்து சிங்கள இராச்சியத்திற்கு அடிபணிந்திருக்க வேண்டிய அவமானம் இந்தியாவுக்கு ஏற்பட்டிருக்காது. இந்தியா 1987 கொண்டு வந்த 13வது திருத்தச் சட்டத்தை கூட தற்போது பௌத்த தேசியவாதம் ஏற்கவில்லை என்பதற்காகவும் புவிசார் அரசியல் பொருளாதார தேவைகளுக்காக இலங்கைக்கு பில்லியன் கணக்கில் அள்ளி அள்ளி கொடுத்தும் சிங்களம் அடங்குவதாக இல்லை என்று புரிந்த நிலையிலும் தற்போது உண்மைக்கு மாறான பிரச்சார உத்தியை இந்தியா கையாள ஆரம்பித்திருக்கின்றது. அதுதான் விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரன் உயிரோடு இருக்கிறார் என்ற பிரச்சாரம். இதனை இந்திய தொலைக்காட்சிகள், அதுவும் தமிழ்நாட்டு தொலைக்காட்சிகள் ஊடக ஒழுக்க விதிகளை கடந்து பிரச்சாரப்படுத்தி கொண்டிருக்கின்றன. ஆகவே இலங்கையை கட்டுப்பாட்டில் கொண்டுவர உண்மைக்கு மாறான மிகவும் மலினமான பிரச்சார உத்தி இந்தியாவுக்கு தேவையா? ஈழத்தமிழர்களின் விடுதலை போராட்டம் நியாயமானது, அது பயங்கரவாதம் அல்ல என்று அமெரிக்க இந்திய அரசுகளுக்கு ஏலவே அந்த புரிதல் இருந்தது. ஆனாலும் புலிகளின் போராட்ட முறைகள், மரபு வழி இராணுவ உத்திகள் சர்வதேசத்துக்கு முன்னுதாரணமாக வந்துவிடக்கூடாது என்ற நோக்கில் 2009 போராட்டத்தை இல்லாதொழிக்க வல்லரசுகள் அப்போது இலங்கைக்கு ஒத்துழைத்ததாகவே அன்று விமர்சனங்கள் எழுந்தன. அதன் வலியை இன்று இந்தியா அனுபவிக்கின்றது என்பது பிரபாகரன் உயிரோடு இருக்கிறார் என்ற பிரச்சாரத்தின் மூலம் பட்டவர்த்தனமாகிறது. பிரபாகரன் உயிரோடு இருக்கிறார் என்று கூறி தமிழர் தாயக பிரதேசங்களில் மற்றுமொரு இராணுவ கெடுபிடி மற்றும் வேறு வகையிலான தமிழின அழிப்புக்கும் இந்தியா வழி சமைக்கிறதோ என்ற ஒரு சந்தேகமும் தற்போது எழும்புகின்றது. இப்படி எந்த அநியாயம் நடந்தாலும் சரி, இலங்கையில் தமக்கு அரசியல் பொருளாதார லாபங்கள் கிடைத்தால் போதுமென்ற நோக்கில் இந்தியா எந்த அணுகுமுறைக்கும் கீழிறங்கி செல்லும் போல் தெரிகிறது இந்த பிரச்சார உத்தி. வட இந்தியா வழிபாட்டு முறைகளை தமிழர் பிரதேசங்களில் திணிக்க பாஜகவின் தமிழக தலைவர் அண்ணாமலை யாழ்ப்பாணத்தில் வெளியிட்ட திரிவுபடுத்திய இராமாயண இதிகாச கதைகள் தமிழக தொலைக்காட்சிகளுக்கு புரிந்திருந்தால் உண்மைக்கு மாறான அந்த பிரச்சார உத்திக்கு எடுபட்டிருக்க மாட்டார்கள். இந்திய நரித்தன உத்திக்கு பழநெடுமாறன் பலியாகிவிட்டார். அதற்குள் காசி ஆனந்தன் வேறு. தமிழகத்தின் சில தொலைக்காட்சிகள் இந்து தத்துவ கொள்கையின் பிரகாரம் செயற்படுவதால் ஈழத்தமிழர்களுக்கு அவை சாதகமாக இருக்காது என்பது கூட பழநெடுமாறன், காசி ஆனந்தன் ஆகியோருக்கு புரியாமல் போன பரிதாபம் என்ன எனவும் அவர் தனது முகநூல் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார்.
விடுதலை புலிகளின் தலைவர் உயிருடன் இருக்கின்றார். தமிழ்நாட்டிலிருந்து வெளியான பகீர் தகவல். தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரன் உயிரோடு இருப்பதாக தமிழ்நாட்டின் மூத்த அரசியல் தலைவர் பழ. நெடுமாறன் பகீர் தகவலை வெளியிட்டுள்ளார். தஞ்சாவூரில் அமைந்துள்ள முள்ளிவாய்க்கால் நினைவு முற்றத்தில் இன்றைய தினம் இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போது அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். ஊடகங்கள் மத்தியில் தொடர்ந்தும் கருத்து தெரிவித்த அவர், தமிழ் தேசிய பேரியக்க தலைவர் பிரபாகரன் உயிருடனும் நலமுடனும் உள்ளார். பிரபாகரன் நலமுடன் இருப்பது ஈழத்தமிழர்களுக்கு நம்பிக்கையை ஏற்படுத்தும். பிரபாகரன் குறித்து தவறான தகவல் பரப்பப்பட்டுவிட்டது. நாம் அவருடன் தொடர்பில் தான் உள்ளோம். பிரபாகரனின் அனுமதியின் பேரிலே செய்தியாளர்கள் சந்திப்பு நடைபெறுகிறது. பிரபாகரன் உரிய நேரத்தில் வெளிப்படுவார். மேலும் பிரபாகரனின் மனைவி, மகள் நலமுடன் தான் உள்ளனர். ஆனாலும் பிரபாகரன் எங்கு உள்ளார் என்பது தற்போது அறிவிக்க இயலாது. தமிழக அரசும் மக்களும் பிரபாகரனுக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும். இலங்கையில் ராஜபக்ஷக்களின் ஆட்சி முடிவுக்கு வந்திருப்பதால் இந்த அறிவிப்பை வெளியிடுகிறோம். தமிழீழ மக்களின் விடியலுக்கான திட்டத்தை அவர் விரைவில் அறிவிக்க இருக்கிறார். விடுதலை புலிகள் வலிமையாக இருந்த காலம் வரை இந்தியாவுக்கு எதிரான நாடுகள் எதையும் தங்கள் மண்ணில் காலூன்ற அனுமதிக்கவில்லை. இந்தியாவுக்கு எதிரான நாடுகள் எதனுடனும் எந்த காலகட்டத்திலும் எத்தகைய உதவியும் பெறுவதில்லை என்பதில் தமிழீழ தேசிய தலைவர் பிரபாகரன் மிக உறுதியாக இருந்தார். தற்போது இலங்கையில் ஆழமாக காலூன்றிய இந்திய எதிர்ப்பு தளமாக அதை ஆக்கும் முயற்சியில் சீனா ஈடுபட்டுள்ளதையும், இந்துமா கடலின் ஆதிக்கம் சீனாவின் பிடியில் சிக்கும் அபாயம் இருப்பதையும் எண்ணி பார்த்து அதை தடுக்கும் வகையிலான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என இந்திய அரசை வேண்டுகிறோம் என்றவாறு குறிப்பிட்டார்.